Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். இந்தியாவில இப்ப நிறைய பேர் டிஷ்வாஷர் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபாரினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் அப்படின்னா டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாம் டீடைலா பார்க்க போறோம். நீங்க டிஷ்வாஷர் வாங்குறதுனாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறாங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணா மட்டும் பத்தாது, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் எங்க சேனல் வளர ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். டிஷ்வாஷர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல நம்ம எல்லா விதமான பாத்திரங்களையும் போடக்கூடாது. டிஷ்வாஷர்ல யூஸ் பண்றதுக்குன்னு சில பாத்திரங்கள் இருக்கும். அதுல நம்ம பொதுவாக ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து வர பாத்திரங்கள்ல கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கிளாஸா இருக்கட்டும், பிங்கானா இருக்கட்டும், அதுல எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு. அது இல்லாத பாத்திரங்களை போட்டோம் அப்படின்னா அது அவ்வளவா கிளீன் பண்ணாதுன்னு கிடையாது. அந்த பாத்திரம் பிளாஸ்டிக் மெட்டலா இருந்தா அந்த பிளாஸ்டிக் வந்து ஹாட் வாட்டர்ல மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கிளாஸ் பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் வந்து கிராக் விழுகிற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த மாதிரி பாத்திரம்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் கப்ல காட்டுறேன் பாருங்க. இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப் அப்படிங்கறது அர்த்தம். மைக்ரோவேவ்ல வைக்கலாமா, அவன்ல வைக்கலாமா அப்படிங்கிற இதெல்லாம் போட்டிருப்பாங்க. மைக்ரோவேவ்ல வைக்கலாம், பட் அவன் போடல. இதுதான் டிஷ்வாஷர் சேஃப் அப்படிங்கிற சிம்பிள். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலா இங்க யூஎஸ்ல கிடைக்கிற எல்லா பாத்திரத்திலயும் டிஷ்வாஷர் சேஃபான்னு போட்டிருப்பாங்க. அப்படி போடல அப்படின்னா டிஷ்வாஷர்ல யூஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நம்ம ஊர் பாத்திரம் எந்தெந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் இதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவில இருந்து வரவங்க நம்ம நிறைய பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அலுமினியம், ஈயம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அலுமினியம், ஈயம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டிஷ்வாஷர்ல தனியா சிங்க்ல கழுவிக்கலாம். டிஷ்வாஷர்ல போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவ் பண்ற ரேக் இருக்கும். இந்த ரேக்ல வந்து பார்த்துட்டு தான் நம்ம வெளியே இழுத்து தான் போட போறோம். அதே மாதிரி கீழே இன்னொரு ரேக் இருக்கும். இந்த வீல் வந்து வச்சிருப்பாங்க மூவ் பண்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் போடுறதுக்கு. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிஷ்வாஷர்ல இந்த மாதிரி ஒரு ஃபேன் சுத்தம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரேக்கு மேல இருக்க ரேக் பாருங்க, இதுக்கு கீழே ஒரு ஃபேன் சுத்தம். டிஷ்வாஷர் ரன் ஆயிட்டு இருக்கும்போது தண்ணி வரும். தண்ணி அதுக்கப்புறம் ட்ரைன் ஆகி இதுக்குள்ளதான் போகும். ஸோ இந்த ஃபேன் சுத்தும் போது இந்த மேல இருக்கிற பாத்திரம் எதுவும் போய் இதுல மாட்டிக்காத மாதிரி வைக்கணும். அதுக்காக தான் இங்க இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோட செட்டப் இருக்கும். அதே மாதிரி இங்க நம்ம வைக்கிற பாத்திரமோ ஸ்பூனோ ஏதாவது வச்சோம்னா இந்த ஃபேன் சுத்துறதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துதான் வைக்கணும். நான் சொன்னேன்ல, நம்ம ஊர்ல யூஸ் பண்ற அலுமினியம், ஈயம் இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இது ஒரு தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல இருக்க கோட்டிங்லாம் பாருங்க உறிஞ்சு வந்துருச்சு. அது இல்லாம யூஸ் பண்ணி முடிச்ச உடனே இதை எடுக்கும்போது இப்படி கையில தரவுனே ஒரு பவுடர் மாதிரி வந்தது. ஸோ அதனால வந்து இந்த அலுமினியம், ஈயம் மாதிரி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அண்ட் இது பாத்தீங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப் தான். இது வந்து இந்த லிட்ல போடல, பட் இந்த லிட் கூடவே நாங்க ஒரு பேன் வாங்கியிருந்தோம். அந்த பேன்ல வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது கூட வந்த லிட் தான் இது. ஸோ இதை வந்து கிளீன் பண்ணணும். உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு முன்னாடியே காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு டிஷ்வாஷர் கிளீன் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நல்ல பிளாக் மார்க் இருக்கு, ஆயில் கிரீஸ் மாதிரி இருக்கு. வைக்கும் போது நான் சொன்ன மாதிரி ஃபேனை டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நம்ம கரெக்டா எந்த இடத்துல எந்த பாத்திரம் ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி நான் பாத்திரம் எல்லாம் சிங்க்ல போட்டிருக்கேன். இதுல எந்தெந்த மாதிரி எல்லாம் பாத்திரம் வச்சிருக்கேன், எதாவது போட போறேன்னு காட்டுறேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் டப்பா பாருங்க, இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது. இதை நான் உள்ள போட மாட்டேன். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் போட்டோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகும். நம்ம ஹாட் வாட்டர் போல கோல்டு வாட்டர்ல தான் வாஷ் பண்றோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் சும்மா லோ குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லார் வீட்லயுமே ரொம்ப அதிகமா பாத்திரம் அடிப்பிடிக்கிறது இந்த டீ தான். ஸோ இந்த டீ பாத்திரத்தை அப்படியே இது உள்ள போட வேண்டாம். இதுல இருக்கிற கசடு இருக்கு பாருங்க, உள்ள போய் நிறைய தண்ணியை பிளாக் பண்ணிடும். பொதுவாக இந்த சிங்க்ல வந்து இந்த கருவேப்பிலை நம்ம யூஸ் பண்ண மிச்சத்தை எல்லாம் போடுற பழக்கம் இருக்கவங்க அதே ஞாபகத்துல டிஷ்வாஷர்ல போட்டுறாதீங்க. அது நிறைய பிளம்பிங் பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ அதனால இந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஷ்வாஷர்ல போட போறோம். இப்போ இதுல இருக்கிற டீ எல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்கு. இதை எப்படி கிளீன் பண்ணுதுன்னு பாருங்க. இதை வந்து ட்ராஷ்ல போட்டுடலாம். ஃபில்டர் இதெல்லாம் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இந்த ஃபில்டர்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ கத்தியோ இல்லை ஸ்பூனோட பின் சைடோ வந்து இது உள்ள போய் மாட்டிக்காத மாதிரி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேன் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது வந்து போய் மாட்டாது. அதனால நான் இப்படி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த டீ பாத்திரம் இப்போ இப்படி தலைகளா வைக்கணும். ஏன் இப்படி நேராக வைக்கக்கூடாதுன்னா, தண்ணி வந்துட்டு கிளீன் பண்ணும்போது இப்படி வச்சிங்கன்னா எல்லா தண்ணியும் இதுக்குள்ளதான் நிற்கும். ஸோ தண்ணி ஃபுல்லாக வடியணும் அப்படின்னா இந்த மாதிரி தலைகளா வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் மாட்டியிருக்கேன். அடுத்து இது வந்து பீங்கான். இது வந்து பாத்தீங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப் தான். ஸோ இது வந்து நான் உள்ள வைக்கிறேன். இது கீழே வைக்க வேணாம். இங்க பாத்தீங்கன்னா கப்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் வைக்கிற மாதிரியே இந்த ரேக் ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி நான் தலையில வச்சுக்கிறேன். இது கிளீன் பண்ணிடும். இது நம்ம பிளேட்டு. இதுல பாத்தீங்கன்னா
சும்மா நம்ம சாப்பிட்டதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி தான் வச்சிருக்கு. இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு எல்லாம் இதுல போட வேண்டியதில்லை. சும்மா நம்ம சாப்பிட்டதை எடுத்துட்டு அப்படியே உள்ள போட்டா போதும். இங்க வைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட்டு. இது குக்கர் மூடி. நான் கேஸ்கட் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, ஸோ நான் போட போறதில்லை. குக்கரோட மூடி மட்டும் தான் போடுறேன். இதுல பாருங்க இந்த பருப்பு தண்ணியெல்லாம் விழுந்து எந்த அளவுக்கு ட்ரையா இருக்குன்னு, இதுவும் எந்த அளவுக்கு கிளீன் பண்ணுது அப்படின்றத காட்டுறேன். இது மாதிரி ஒரு பீங்கான் பவுல் இருக்கு. இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது, எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி பவுலை நான் போடவே மாட்டேன். ஸோ இது வந்து கையில தான் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இது நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் தான். இது வந்து டிஷ்வாஷர் சேஃப்னால எழுத மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஊர்ல வாங்குது. பட் இது நல்லா தான் கிளீன் பண்ணுது, எந்த பிரச்சனையும் வரதில்லை. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டுக்கலாம். இந்த சின்ன லிட்டு பாருங்க, இதுல வந்து ஏதோ இது இருக்கு, அதையெல்லாம் நான் அப்படியே போட மாட்டேன், ஏன்னா ஏதாவது போய் உள்ள தண்ணிக்குள்ள மாட்டிக்கும். அதனால இதை வந்து எடுத்துட்டு இது போட போறேன். இது வந்து ஒரு சின்ன பாத்திரம். இதுல பாருங்க இந்த மாதிரி இருக்கு. பீனட் பட்டர் பசங்க தடவி வச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கிளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். டம்ளர்ஸ். இந்த சின்ன பவுல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆயில் கிரீஸ் இருக்கு. இதுவும் இங்க வைக்கிறேன். இது தோசை கரண்டி, நல்லா ஹைட்டா இருக்கு. இதை வந்து நான் இங்க வச்சேன் அப்படின்னா இங்க மேல இருக்கிற பாத்திரமும் இல்ல தண்ணியில கொஞ்சம் மூவ் பண்ணும்போது கீழே இருக்கிற ஃபேன் சுத்தும் போது இது இடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி படுக்கிற மாதிரி வச்சுட்டேன். இந்த ஸ்பூன் வைக்கிறேன். இந்த ஹோல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, தெரியுதா? ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த சின்ன இடம் இருக்கு. அதனால ஸ்பூனை திருப்பி வைக்கிறேன். இப்படி தலைகளா திருப்பி வச்சேன்னா கொஞ்சம் அது கீழே போய் ஃபேன்ல மாட்டாம இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன இடம் வந்து இந்த கார்னர்ல வைக்க வேணாம், ஏன்னா திடீர்னு கார்னர்ல இந்த கேப்ல இப்படி விழுந்துருச்சு இல்ல எங்காவது போய் ஃபேன்ல மாட்டிக்கும். அதனால ஸோ நடுவுல வச்சிடலாம். இந்த மிக்சி ஜார் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மிக்சிலே பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ் பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆனது, உடஞ்சது மாதிரி இருந்தா போடாதீங்க, ஏன்னா அது அதுக்கப்புறம் உடஞ்சதுன்னா பிளாஸ்டிக் பீசஸ் உள்ள சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இது நல்ல கண்டிஷன்ல இருக்கிற மிக்சி ஜாரை வேணா இதுல போட்டுக்கலாம். இது மிக்சியோட பிளாஸ்டிக் லிட்டு. இது வந்து கையிலேயே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் போடுறது இல்லை, ஏன்னா இதோட லிட்டு பாத்தீங்கன்னா குவாலிட்டி இருந்தாலுமே இது அடிக்கடி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் போயிடும். அதனால நான் போடுறது இல்லை. இது இன்னொரு டீ பாத்திரம், ரொம்ப ரொம்ப அடி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு கிளீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பால் ஃபில்டர். இதுல பாத்தீங்கன்னா லைட்டா இந்த பால் இருக்கு. இதையும் நான் இப்படி போட மாட்டேன், இதை எடுத்துப்பேன். சில பேர் போடுறாங்க, பட் என்னைக்காவது ஒரு நாள் பிளம்பிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால நான் இதை அவாய்ட் பண்றதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு தான் போடுவேன். இது நல்லா பெரிய பேன். இது வைக்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். டிஷ்வாஷர் சேஃப் பவுல். இது நம்ம குக்கர். இதுல ரைஸ் எல்லாம் வடிஞ்சு இந்த மாதிரி இருக்கு. இது எந்த அளவுக்கு கிளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அடுத்து டிஷ்வாஷர் சேஃப் ஒரு பிளேட் வைக்கிறேன். இப்போ நான் பாத்திரம் ஃபுல்லா லோட் பண்ணிட்டேன். இந்த ஃபேன்ல வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதாவது பாத்திரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்க ரேக்கும் லோட் பண்ணியாச்சு. டோரே வந்து ரொம்ப இதுவா இருக்கு. இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடம் தான் கவனிக்கணும். டிஷ்வாஷருக்கு வந்து நம்ம கையால பாத்திரம் கழுவுற இந்த ஜெல்லோ இல்ல சோப்போ யூஸ் பண்ணக்கூடாது. டிஷ்வாஷருக்குன்னு யூஸ் பண்றதுக்கான இந்த டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து யூஎஸ்ல ஒரு நல்ல பிராண்டு, ஸோ நான் அதனால வாங்கியிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிட்டர்ஜென்ட் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம உடைக்கக்கூடாது. இப்போ இந்த டோர்ல இந்த இடம் இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல போட்டு இதை லாக் பண்ணிடணும், நல்லா லாக் பண்ணிடணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம டிஷ்வாஷர் க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை நல்லா லாக் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டோம்னா லாக் ஆன சவுண்ட் வரும். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு என்ன மோடு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ரின்ஸ் ஒன்லி, வெறும் பாத்திரத்தை ரின்ஸ் மட்டும் தான் பண்ண போறோம் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைனா கிறிஸ்டல் அந்த பாத்திரம் எல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னா அதுக்கேற்ற மோடு சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கல. நார்மல் வாஷ் இல்லைன்னா ஹெவி வாஷ், உங்க பாத்திரம் அன்னைக்கு எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் டீ பாத்திரம் வச்சிருக்கிறதுனால ஹெவி வாஷ் அப்படின்னு பண்ணியிருக்கேன். டிலே ஹவர்ஸ் நமக்கு இப்போ பண்ண வேணாம், பின்னாடி பண்ணிக்கிறதா இருந்தால் டிலே ஹவர்ஸ் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போதான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்ட போறேன். ஹீட்டட் ட்ரை, உள்ள பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே வந்து ட்ரை பண்ணிடும். உங்க டிஷ்வாஷர்ல என்ன மாதிரி செட்டிங்ஸ் இருக்கோ அதை வச்சுக்கலாம். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி ரெடி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். டிஷ்வாஷர் வந்து ஆன் ஆயிடுச்சு, சத்தம் கேட்கும்.
நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஷ்வாஷர் ஆன் பண்ணி விட்டுட்டு வெளியில போயிடுவாங்க. அது என்னைக்குமே பண்ணாதீங்க. என்னைக்காவது சின்ன ப்ராப்ளம், ஏதாவது நமக்கே தெரியாம பிளம்பிங் ப்ராப்ளம் இருந்தது, உள்ள வாட்டர் ட்ரைன் ஆகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருக்க டோர் வழியா கீழே நிறைய தண்ணி லீக் ஆயிடும், வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வந்தோடனே டிஷ்வாஷர் போட தெரியாம போட்டு அந்த மாதிரி தண்ணி எல்லாம் லீக் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா இந்த சோப்பு நுரை மட்டும்லாம் சில டைம் வெளியே வரும். நம்ம ஏதோ ஒரு பிளம்பிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் எங்க பாத்திரமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திறக்கிறேன் பாருங்க, ஸ்டீம் எல்லாம் வெளியே வருது. எல்லா பாத்திரமும் எப்படி கழுவி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா சூடா இருக்கும். டீ ஃபில்டர், இதுல தானே பீனட் பட்டர் இருந்தது. இதுல பாருங்க பீனட் பட்டர் இருந்தது, லைட்டா போகல, தெரியுதா? ஸோ பிளேட்ஸ் எல்லாம் நல்லா கழுவி இருக்கு. குக்கர் மூடியில இது ஓரளவுக்கு தான் கழுவி இருக்கு. இதை நான் கையில கழுவிட போறேன். இந்த கிளாஸ் லிட்ல இருந்த ஆயில் கிரீஸ் எல்லாம் நல்லா கிளீன் ஆயிருக்கு. இந்த டீ பாத்திரம் பாருங்க, இது சரியாவே கழுவல. இதை நான் கையில ஒரு தடவை இது பண்ணிட்டு போட்டிருந்தா நல்லா கழுவி இருக்கும். இந்த காப்பர் பாட்டம் பாருங்க, இந்த டீ பாத்திரம் பாருங்க நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆயிருக்கு. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பட் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இந்த பாத்திரம் நல்லா கிளீன் ஆயிருக்கு. இந்த குக்கர்ல அந்த அரிசி அண்ட் கஞ்சி இது வடிஞ்சது எல்லாமே நல்லா கிளீனா இருக்கு. இந்த கப்ஸ் ரொம்ப நல்லா கிளீனா இருக்கு. டம்ளர்ஸ் நல்லா பளிச்சுன்னு கிளீனா இருக்கு. ஸோ இந்த பாத்திரமெல்லாம் நம்ம திருப்பி வச்சதுனால எதுலையுமே தண்ணி நிக்கல. மிக்சியில காட்டுறேன் பாருங்க. ஸோ இது நான் சொன்னேன்ல, பாத்திரம் திருப்பி வச்சா தண்ணி நிற்கும் அப்படின்றது. உள்ள கிளீனா இருக்கு, ஆனா இந்த இடத்துல தண்ணி நிக்குது பாருங்க. இதுதான் இந்த மாதிரி பாத்திரத்தை தலைகளா கமுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா பாத்திரமும் நல்லா கிளீனா இருக்கு. ஒரு டீ பாத்திரம் சரியா கிளீனா இருக்கு, ஒரு பாத்திரம் சரியா கிளீன் ஆகல. இப்ப பாத்திரம் வந்து அலாசி மட்டும் தான் இருக்கு. இது நல்லா காயணும் அப்படின்னா நான் இந்த ஹீட்டட் ட்ரை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்வாஷர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஷ்வாஷர் வாங்குறாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிஷ்வாஷர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் சேனல் ரெக்கமெண்ட் ஆகும். நீங்க லைக் பண்ணா மட்டும் பத்தாது, வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. டிஷ்வாஷர் வாங்குறவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணணும், ஆல் ஆப்ஷன் கொடுக்கணும். அப்ப எங்க சேனல்ல ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.